என்ன இருக்காங்க? சரி, நீ தான் நடக்கணும் அங்க வந்து, ஓகேவா? தூக்கணுமா? ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டு செல்லக்குட்டிங்க ரெண்டும் வண்டலூர் ஜூ போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதனால வண்டலூர் ஜூக்காக கிளம்பி வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற 0 டிகிரின்னு ஒரு ஜூஸ் ஷாப்பு, அங்கே எல்லா ஃப்ளேவர் ஜூஸும் சூப்பராக இருக்குங்க. ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. எங்கள் 2 பாப்பாக்கும் அங்கே தான் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் காஃபியும் அங்கே சூப்பராக இருக்கும். ஒரு ஓரமாக சாசை போட்டு இது தொட்டு இந்த முடிச்சுட்டு இது உனக்கு நான் மட்டும் தான் குடிப்பேன். 2 பேருக்கு ஒரு ஆள்லாம் கிடையாது. சரியா? நீ பாத்தி அப்பா சரியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அந்த கடையோட போர்டு காமிக்கிறேன் பாருங்கள், நேம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே ஈசிஆர் ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த 0 டிகிரின்ற ஷாப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, இங்கேருந்து நாங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாக பெட்ரோல் பேங்க் போய் பெட்ரோல் போட்டுக்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பலான்னு இருக்கோம். இங்கே பாருங்கள், நாங்கள் போகிற வழியில் வந்து இந்த செஸ் போர்டுக்கான விளையாட்டு, அந்த விளையாட்டில் வந்து ஒலிம்பிக் வச்சுருக்காங்க. அதில் 2000 பிளேயர்ஸும் 187 கண்ட்ரீஸ்லேருந்து 343 டீம் வந்து கலந்துட்டுருக்கு. இது 44வது செஸ் போர்ட் பிளேயிங். இந்த ரோட்டுக்காக தான் போவாங்க. நம்ம நாட்டு முதலமைச்சர், பிரதமர் எல்லாருமே கலந்துக்கிறாங்கன்ட்டு நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களாம் போகும்போது முடிஞ்சனா வீடியோ கவரேஜ் பண்ணி அது ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். நீங்களும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு போய் பாருங்கள்.
பார்க்கிங் பண்ண போகிறாங்க. வண்டலூர் வந்தாச்சு ஜூக்கு. என்ன க்ரௌட் இன்னைக்கு சண்டே. டிக்கெட் கவுண்டர் வந்தாச்சு. டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நல்லா தூங்கிட்டு வந்தாங்க. வரும்போது டயர்டாயிட்டாங்க. டிக்கெட் வாங்கிட்டு அங்கேருந்து என்ட்ரன்ஸ்குள்ளே நாங்கள் மூவ் பண்ணியாச்சு. அழகா இருக்கா? பாப்பாக்கு ஹாப்பியா? சந்தோஷம். என்ன கொண்டாட்டமா ஓடுறாங்க 2 பேரும். அந்த மியூசியத்துலேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள். அது உள்ளே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இங்கேருந்து இந்த இடத்துக்கு எப்படிலாம் போகணுன்ட்டு மேப் கொடுத்துருக்காங்க. அந்த மேப்பை பார்த்துட்டு தான் போகலான்னு பிளான் பண்ணோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் ரொம்ப டயர்டாயிடுவாங்க அப்படின்ட்டாங்க அவங்க அப்பா. ஆமாம், அந்த லாஸ்ட்டில் ஒன்று நிறைய இருக்கு.
ஆட மாட்டேன். இப்ப புளிய பார்க்க போறோம், வாங்க புளிய பார்க்கலாம். சிங்கமா தூங்கிட்டு இருந்தது புளியா. நல்லா சாப்பிட்டுட்டு செரிமானத்துக்கு அவர் நடக்காரு. அந்த இடத்த விட்டு அதை நவரவே மாட்டேன். அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ஸ்லோப் மாதிரி வச்சுருக்காங்க. விரிச்சு அப்படியே கீழே கொண்டே போயிடுறாங்க. அதுக்குள்ளே இந்த கிட்ட இருக்கவங்க எல்லாரும் இந்தா தூங்கிட்டு நடக்கு பாரு. வெள்ளை புலி தூங்கிட்டு இருக்கு, 2 புலி இருக்கதோ. எல்லாம் உனக்கு தெரியுதாடா? சோம்பேறி பசங்க. ஒருவேளை மத்தியானம் ரெஸ்ட் டைமில் வந்துட்டோமோ? அவருக்கா? ம். ம். எங்க சிறுத்தையை காணும்? ஆமா, எங்க இருக்கு? மேலே ஏறி உட்காந்துருக்கான். அது உட்காந்துருக்கு. இங்க வாடா செல்லம், இங்க வா. பாத்து இங்க வா. அசையவே இல்லை. பொம்மை தூக்கி வச்சிருக்காங்களோ? சரிடா. எத்தனை கேட்டு கிரில் அதுக்குன்னு அடிச்சதுன்னா அவ்வளவுதான். ஏய் இங்க பாருடா, சூப்பரா இருக்குடா. வாவ். என்னது பேபி அது? இது என்னது இது? பேர் என்னது பேரு? சிறுத்தை. சிறுத்தையை வறுத்து சாப்பிடலாமா? பசியில் புல்ல சாப்பிடுது. சிறுத்தை அதான் திங்குது. வாயை தொடக்குது. இது கேட்டோட இது பாப்பா. அது இன்னும் பூனை மாதிரியே இருக்கும் அது. முதலையா? இந்த உள்ள தண்ணிக்குள்ள கிடக்கு. எல்லாமே அநியாயத்துக்கு சோம்பேறி பசங்க தான். எல்லாம் தூங்கிட்டு தான் கிடக்கு. இந்த தண்ணிக்குள்ள மூழ்கியே இருக்கு பாரு. பாப்பா முதல்ல பார்க்கணும், கழுத்தை பார்க்கணும், ஒட்டகம் பார்க்கணும். இதில் ஒன்று கிடக்கு பாரு. 2 அது இருக்கு பாரு. வாய் திறக்க நீட்டா அதுதான் செத்த மாதிரியே இருக்கும். நம்ம கிட்ட போனா அப்படியே வந்து பிடிச்சிடும். நம்மளை கடிக்காது, முழுங்கிடும். கழுத்துக்கு போட்டா முதல்ல
வாய் தூக்குது பாரு வெளியே. பத்தியா வாய் வெளியே எடுக்குது பாருங்க. அது தண்ணியில தான் நின்று வாய் அதுவும் தலை வெளியே. எப்படி ஷேக் ஆகி போது பாரியா முதல்ல நவுறுது பாரு. வண்டி எங்க காணோம். நாங்கள் இப்போ ட்ரிப் அடிச்சுட்டு இருக்கோம். வாக் பண்ணி பிள்ளைங்க அழுவாங்கன்னு சொல்லிட்டு வண்டியில் ட்ராவல் பண்ணுறோம். போட்டு ஏறுங்க மேலே. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. அசையாம தான் இருக்குண்ணா. தெரியுதா உனக்கு எங்க இருக்கு? பொம்மலப்பா ஒரிஜினல் தான். எல்லாம் ரெஸ்ட்டு தூங்குது. ஏய் நில்றா. திரும்புது. புலி சிங்கம் யானை குளிக்குதா எங்க? குளிக்குது யானை. அது பாரு மோட்டர் போட்டு தண்ணி அடிச்சு. ஆமா இது உடம்பு தேய்க்க சொன்னா நாங்க விட்டுட்டாங்க. அதை குளிக்க சொல்லி வர விட்டுட்டாங்க. யானை சூப்பரா இருக்குல்ல பாப்பா? நீர் யானை அதை கட்டி போட்டு நிஷா. ஆமா இதெல்லாம் பாரு ஓடி வந்ததுன்னா அது நம்மளை தாக்காம இருக்கிறதுக்கு இங்க பெரிய பள்ளத்தை வேற போட்டு வச்சிருக்காங்க. ரியா பள்ளத்தில் விழுந்துடாத. இங்க வந்துடுறா. அது பாருங்க மச்சான், ஏதோ சொட்டர் போடாம மாதிரி இருக்குது மேலே. அதுயா குளிருக்கு ஏதோ சொட்டர் போடாம இருக்குது. அங்க பாத்தியா? அதான் அது. இரு. அதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு தான். சூப்பரா இருக்குன்னா அழகா ரசிக்கிற மாதிரி. ஆமா துருன்னு ஓடுது ஆடுதுன்னு. கருப்பு கலர் இப்பதாங்க நான் பாக்குறேன் தேவாங்க. பாப்பா உள்ள போடணும் பாப்பா. இரு அது உள்ள போவாதுங்க. கொடு. உடைங்க. ஏதோ போடுறியா? அது கையை பாருங்களா, கையை நீட்டு கேட்ச் பிடிப்பாரா?
இங்கே விழுதுங்க பாவம் பசியில கிடக்குது. ஐயோ சண்டை போட்டுக்கிறேன். பிரியா ரீசா மாதிரி சண்டை போட்டுக்கிறேன். சீக்கிரம் வாங்க, நிறைய மூடிடுவாங்க. चलो आगे आगे चलो आगे ये जब नजदीक आएगा तब फोटो खींचने में क्या करना है देखो खुद हो करेगा पास में मारे के बाद फिर भी सिंगल पुलिस புலி மாதிரியே இருக்குப்பா. புலி மாதிரியே இருக்கு. எப்படி சாப்பிடுதா? நீ எங்க போனாலும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவேன். தண்ணிக்கு போடாத தண்ணிக்குள்ள போட போனேன் தூக்கி தான் போடுறேன். தூக்கி போட்டு நான் சாப்பிடுறேன். அக்கா குட்டி வயிற்று வச்சிருக்கு. தண்ணி குடிக்க போற போடு. குட்டி வயிற்று வச்சிருக்கு. முனை முனை ரெண்டு இருக்கு. அதுக்கு போடு. நிறையா வந்து கூப்பிடுது பாரு. வாவ் சூப்பராக இருக்குண்ணா. மூஞ்சி கூட அழகா மூக்கல வச்சு வச்சிருக்கோம். சுத்தமா அவ்வளோதான், சுற்றி பார்த்தாச்சு, வெளியே போகிறோம். வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பிடலாம்.